அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களாக 7 பாவங்களை அழிக்கக்கூடிய, மனிதனை அழிவிலே தள்ளக்கூடிய பாவங்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பெரும் பாவங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இஜ்தனிபு அஸ்ஸப்அல் மூபிகாத், அழிவை ஏற்படுத்தக்கூடிய 7 காரியங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். காலு யா ரசூல் அல்லாஹி வமா ஹுன்ன, அல்லாஹ்வின் தூதரே அவைகள் என்ன? அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த 7 பெரும் பாவங்கள் என்ன என்று கேட்குறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அது பெரும் பாவம். வஸ்ஸிஹர், சூனியம் பெரும் பாவம். வகத்துலு நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு உயிரை கொல்வது, ஒரு உயிரை கொல்வது பெரும் பாவம். வ அக்லு ரிபா, வட்டி சாப்பிடுவது பெரும் பாவம். வ அக்லு மாலில் யதீம், அனாதையுடைய சொத்தை சாப்பிடுவது பெரும் பாவம், அழிவை கொண்டு வரக்கூடியது. வ தவல்லி யௌம ஸஹஃப், யுத்த களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது, யுத்த களத்தில் போகாமல் யுத்த களத்திலேருந்து விரண்டு ஓடுவது பெரும் பாவம். வ கதுஃபுல் முஹ்சனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், பத்தினித்தனமான முஃமினான பெண்களுக்கு அவதூறு சொல்வது, இவைகள் பெரும் பாவங்கள், 7 பெரும் பாவங்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இவைகளில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது தௌபா கேட்டு மீளாவிட்டால் மன்னிக்கப்படாத ஒரு நிலைக்கு, தௌபா கேட்டு மீளாவிட்டால் மன்னிக்கப்படாத ஒரு நிலைக்கு இது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் பாவங்கள். இணை வைப்பு எங்களுக்கு தெரியும். அடுத்தது சூனியம், சிஹர் பெரும் பாவம். சிஹருக்கு தாக்கம் இல்லை, சிஹர் ஒரு மெஜிக்குன்னு சில சொல்லி கொண்டு வைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். சிஹருக்கு தாக்கம் இல்லைண்டா, தாக்கம் இல்லாதவண்ட அல்லாஹ்வின் தூதர் பெரும் பாவத்தில் அழிவை ஏற்படுத்தக்கூடிய மூபிகாத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சிஹர் என்பது அதுக்கு தாக்கம் இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் அதில் தாக்கம் செலுத்தும். அதை படிக்கிறதோ, அதை வெட்டுறதோ, அதை நம்புறதோ, நம்புறதுன்னு சொன்னால் அதன் பின்னால் ஈமான பறி கொடுக்கிறது பெரும் பாவத்தை போய் சேர்த்துரும். எனவே சிஹருக்கு தாக்கம் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அநியாயமாக உயிர்களை கொள்வது, ஒரு அரசாங்கம், ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் குற்றம் மரண தண்டனை கொடுக்கறது வேறு விஷயம். அது இல்லாமல் ஒரு மனிதனுடைய உயிரை அநியாயமாக கொள்வது பெரும் பாவம். அதே மாதிரி வட்டி சாப்பிடுவது, அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது, அதெல்லாம் பெரும் பாவம்.